மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா அன்னே இவையும் சிலவோ வல அமர உன்னகரியார் ஒருவன் இருள் சீரானே இவையும் சிலவோ பல அமர உன்னகரியார் ஒருவன் இருள் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னாயெல்லாம் முன்னம் தீசேர் மெழுகுப்பாய். என்னானையல் நரையன் இல்ல முதலோமும் சொன்னோம் கேள்வேராய். இன்னம் தூயிலுதியோ என்னானையல் நரையன் இல்ல முதலோமும் சொன்னோம் கேள்வேராய். இன்னம் தூயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியார். வன்னெஞ்ச பேதையர் போல் வாழ கிடத்தியார். எல்லே துயிலில் பரிசேலோரும் பாவாய். எல்லே துயிலில் பரிசேலோரும் விளக்கம். பாவை நோன்பிற்காக பெண்கள் கூட்டமாக செல்கின்றனர். அவ்வாறு செல்கையில் பாவை நோன்பிற்கு தயாராகாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகின்றனர். அத்தோழியிடம் பெண்கள், அன்னையை போன்றவளே, வீட்டினுள் உறங்கும் உன்னை பாவை நோன்பிற்காக எழுப்புவதற்காக இதுவரையிலும் கூறியவை கொஞ்சமா? இறைவனான சிவபெருமான் தேவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் நினைத்து பார்க்கவும் அரிதானவன், ஒப்பில்லாதவன், பெரும் புகழினை உடையவன். விடியற்காலத்தில் சிவபெருமானின் திருச்சின்னமாகிய இசைக்கருவிகளின் ஒலி கேட்ட பொழுதே சிவசிவ என்று வாய் திறப்பாயே. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று அவனுடைய திருப்பெயரை சொல்லும் போதே தீயை நெருங்கிய மெழுகு போல உருகி நிற்பாயே. இன்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் எங்கள் தலைவனே, என் அரசனே, இனிய அமுதனே என்று போற்றி இறைவனை பாடியதை கேட்டும் உறங்குகின்றாயே. இரக்கமற்ற அறிவிலி போல் இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறாயே. உன்னுடைய உறக்கத்தின் தன்மையை என்னவென்று சொல்வது? நீ அறியாமை என்னும் உறக்கத்தில் இருந்து எழுந்து இறைவனை பாட வருவாயாக என்று கூறுகிறார்கள். உள்ளம் உருகி வழிபட்டால் அறியாமை என்ற மனத்தின் இருள் நீங்கி இறைவனாரின் அருளொளி கிட்டும் என்பதை இப்பாடல் விளக்குகிறது. மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா